Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I am happy to be with you again this Saturday evening. இந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் உங்களோடு கூட மறுபடியும் இணைந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். I'm especially happy to study this subject of the fear of God because it's such an important subject. தேவ பயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடத்தை படிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அத்தனை முக்கியமுள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. So today we wanted to talk about the true nature of the fear of God, the true nature of the fear of God. இன்று தேவ பயத்துடைய இயல்பு, முக்கியமான தன்மை, பண்பு, அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். You know, we talk about fear of God, but sometimes we forget what exactly is the nature of the fear of God. பல சமயங்களில் நாம் தேவ பயம் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தேவ பயம் என்றால் என்ன, அதோடைய இயல்புகள் என்ன, அதோடைய பண்புகள் என்ன என்பதை நாம் அறியாமல் இருப்பதற்கான காரணங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. I hope after listening few sessions on the fear of God, now you have an idea in your mind about what is this fear of God. நாம் 2-3 வகுப்புகளை தாண்டி வந்திருக்கிறோம். ஆக இப்பொழுது உங்கள் மனதில் தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை குறித்தான ஒரு குறைந்தபட்ச ஒரு யோசனையாவது உங்கள் மனதில் தோன்றியிருக்க கூடும், உங்களுக்கு புரிந்திருக்கும். Fear of God is not natural for a sinful man. ஒரு பாவமான மனிதர்களாகிய நமக்கு தேவ பயம் என்பது இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு பண்பு அல்ல. We are not born with fear of God. நாம் தேவ பயத்தோட பிறந்தவர்கள் அல்ல. And even after we are born again, fear of God is not natural. இவன் நாம் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட தேவ பயம் என்பது இயற்கையாக நமக்குள்ளாக பெருக்கெடுத்து வரக்கூடிய ஒரு பண்பும் அல்ல. Fear of God is something we need to cultivate in our life. நமது வாழ்வில் நாம் வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு பண்பாக, ஒரு இயல்பாக தேவ பயம் என்பது காணப்படுகிறது. Even for our children who are born in Christian homes, who are exposed to the teachings of the word of God, fear of God does not come naturally. We needed to cultivate in their mind the fear of God. நமது கிறிஸ்தவ குடும்பங்களில் நமக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் கூட அவர்கள் ஒரு கிறிஸ்துவ கலாச்சாரத்தில், ஒரு கிறிஸ்துவ பின்னணியில் அவர்கள் சிறு வயதிலிருந்து வளர்ந்தாலும், சத்தியங்களை, தேவனுடைய வசனத்தை கேட்டு வளர்ந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளங்களிலும் கூட தேவ பயம் என்பது இயல்பாக வராது. நாம் அதிகமான முயற்சி எடுத்து அவர்களுக்குள்ளாக வளர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக தேவ பயம் காணப்படுகிறது. Will it ever become natural for a believer to have the fear of God ever? எப்பொழுதாவது ஒரு விசுவாசிக்கு இயல்பாகவே, இயற்கையாகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் தோன்றுமா? அப்படி அவன் காணப்படுவானா? Or is it something you have to force upon you all your life? அல்லது நம் வாழ்க்கை முழுவதுமே தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று நம்மை நாமே அந்த உணர்வுக்கு கட்டாயப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு உண்டா? See, when we grow in holiness, fear of God becomes a natural corollary of it. நாம் பரிசுத்தத்தில் வளரும் பொழுது அதனுடனே கூட ஒரு வரக்கூடிய ஒரு பண்பாக தேவ பயம் காணப்படுகிறது. We will never in this life reach a point where we could say, I am totally free from sin. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும்
நான் முழுவதுமாக பாவம் இல்லாத ஒரு நிலையை அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு நாம் ஒருபோதும் வர முடியாது. Because the sin nature is in us until we die. நாம் சாகும் வரைக்கும் அந்த பாவ சுபாவமானது நமக்குள்ளாக காணப்படும். We will never come to a state where we say that even if I want, I cannot sin because I have grown to such a level of holiness that sin is quite impossible for me. நான் பாவம் செய்ய ஆசைப்பட்டாலும் கூட என்னால் பாவமே செய்ய முடியாது, அந்த அளவு நான் கிறிஸ்துவத்தில் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையானது எந்த கிறிஸ்தவனுக்கும் இந்த உலகத்தில் நேரிடாது. See, the holiness we have is created holiness. Only God has natural, uncreated, self-possessed holiness. நமக்குள்ளாக காணப்படுகிற பரிசுத்தமானது வல்லமையுள்ள, எப்போதும் பரிசுத்தமாகவே காணப்படக்கூடிய அந்த தேவன் நமக்குள்ளாக உருவாக்கக்கூடிய பரிசுத்தமாகும். இது தானாகவே நமக்குள் காணப்படக்கூடிய பரிசுத்தம் அல்ல. Because we are natural sinners, even born again Christians are saved sinners, we still have the sinful inclinations. நாம் இயற்கையாகவே பெரும் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் கூட ரட்சிக்கப்பட்ட பாவிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். நமக்குள்ளாக எவ்வளவு கிருபைகள் செயல்பட்டாலும் கூட நமக்குள்ளாக பாவ சுபாவமானது காணப்படுகிறதை நாம் மறுக்க முடியாது. So we need to practice consciously holiness. நாம் மிகவும் கவனத்தோடு நமது கவனங்கள் எல்லாம் குவித்து நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளாக வளர்த்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் காணப்படுகிறோம். Now that does not mean that holiness will never become natural in our life. இப்படி சொல்லுவது நிமித்தம் பரிசுத்தமான வாழ்க்கை என்பது நமது வாழ்க்கையில் இயற்கையான ஒன்றாகவே வராது என்று அர்த்தமல்ல. That will become natural only when we advance in holiness. நாம் பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து ஒரு நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பரிசுத்த தன்மையானது நமது வாழ்க்கையில் இயற்கையாகவே ஒரு தன்மையை போல மாறக்கூடிய சூழலும் நிச்சயமாக நமக்கு வரும். If our growth is normal, that is, we keep on growing the way we should be, there will come a time when the fear of God becomes very natural for us. நாம் நடக்க வேண்டிய வழியில் தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நடந்து கொண்டு செல்லும் பொழுது, நமது வளர்ச்சியானது சீராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுக்கு பயப்படுகிற பயமானது நமக்குள்ளாக இயற்கையான ஒரு பண்பாக மாறிவிடக்கூடும். So what is the nature of the fear of God? தேவனுக்கு பயப்படுகிற தேவ பயம் என்பதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன? First of all, it is a duty and not only a privilege. It is a duty. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது முதலாவது அது கடமை. You know, sometimes people feel it is a privilege to be holy. No, it is a duty to be holy. பல சமயத்தில் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது பரிசுத்தம் என்பது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது நமது பாக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாகவே பாக்கியம் அல்ல, அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையாக காணப்படுகிறது. Duty is what we must do, whether we like it or not. கடமை என்பது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும் அது. But privilege is something we enjoy and we do when we want it. ஆனால் பாக்கியம் என்பது நாம் அதை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். நாம் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். We can let go many privileges unused. நாம் பல
ஸ்லாக்கியங்களை பயன்படுத்தாமல் அப்படியே அதை விட்டுவிடக்கூடிய சாத்தியம் கூட உண்டு. But no one can let go a duty without doing it. ஆனால் கடமைகள் என்று சொல்லும் பொழுது நாம் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அப்படியே தள்ளிவிட முடியாது. அது நம் கடமையாக இருக்கிறது, நாம் செய்தாக வேண்டும். It is something we must do whether we like or not. We must do it. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக அது காணப்படுகிறது. In Ecclesiastes chapter 12 verse 13 we read, let us hear the conclusion of the whole matter. Fear God and keep the commandments, for this is the whole duty of man. நம் பிரசங்கி புத்தகத்துடைய 12வது அதிகாரம் 13 வாசிக்கிறோம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று வாசிக்கிறோம். அது கடமை. தேவனுக்கு பயப்படுவது என்பது, you enjoy doing it or not, you have to do it because it's your duty. நீ செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட நீங்க செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. In Ecclesiastes chapter 5 verse 7 we read, for in the multitude of dreams and many words there are also diverse vanities, but you fear God. But you fear God. பிரசங்கி 5:7 வாசிக்கிறோம், அநேக சொப்பனங்கள் மாயையா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு என்று வாசிக்கிறோம். It's our duty to fear God. You know, whatever the situation is, just fear God. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அது நம்ம மேல் கடமையாக இருக்கிறது. நீங்கள் வாழக்கூடிய சூழல் அது எப்படி மாறினாலும் சரி, அது எத்தகைய சூழலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். In 1 Peter chapter 2 verse 17, Peter listing a number of duties such as honor all men, that's our duty. Love the brotherhood, that's our duty. Then says fear God, that's our duty. Which verse, brother? 1 Peter? 1 Peter chapter 2 verse 17. 1 பேதுரு 2:17 வாசிக்கிறோம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இதெல்லாம் கடமைகளில் ஒன்றாக வரிசைப்படுத்தப்படுகிறது. We must do it. இவை எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக நாம் செய்ய வேண்டிய. We cannot say that I don't feel like fearing God. I just don't feel like fearing God. We cannot say that because it's our duty. நான் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஃபீல் வரவில்லை, நான் பயப்படுவதை போல எனக்கு தோன்றவில்லை என்றுதான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு பயப்பட வேண்டும். என்றால் அது நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். In 1 Peter chapter 1 verse 17, we are exhorted to pass the time of our sojourning here on earth with fear. Sojourn here with fear. 1 பேதுரு 1:17 வாசிக்கிறோம், இந்த பூமி 1:17. 1 பேதுரு 1:17 நீங்கள் அந்த பூமியில் பரதேசிகளாக செஞ்சிருக்கிறீர்கள். நாம் அந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம், ஆகவே நீங்கள் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். You know, God expects us to live in this earth with fear of God. That should be in our mind all the time, every moment. நமது வாழ்வுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் கூட நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது நமது கடமையாக இருக்கிறது என்று நினைத்த மக்களாக நாம் தொடர்ந்து தேவனுக்கு பயப்பட வேண்டும்.
In Isaiah chapter 8, verse 13, we read, "Sanctify the Lord of hosts himself, and let him be your fear, and let him be your fear, and let him be your dread." நாம் ஏசாயா 8:17 வாசிக்கிறோம். 8:13 சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமா இருப்பார் என்று வாசிக்கிறோம். In Isaiah chapter 33 verse 6, ஏசாயா 33 verse 6, "And wisdom and knowledge shall be the stability of thy times, and strength of salvation. The fear of the Lord is his treasure." The fear of the Lord is his treasure. ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று வாசிக்கிறோம். Yes, the fear of God is our treasure. We must treasure it. We must value it. It's our great possession. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அது பொக்கிஷம். அது புதையலை போல நாம் அதை மிகவும் பொக்கிஷமாக கருத வேண்டும். அதில் நாம் இன்னும் அதிகமாக வாஞ்சியோடு இருக்க வேண்டும். அவனோடு தேடத்தக்க வண்ணம் அது அவ்வளவு விலை மதிப்பு மிக்க ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது. The thief on the cross, once they repented, penitent thief on the cross, rebuked the other thief by saying, "Do you not even fear God? Do you not even fear God?" இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கள்ளர்களில் ஒரு கள்ளனானவன் மனம் திரும்பின பின்பு சொல்கிறான், "நீ இப்போதும் கூட தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?" என்று. You know, there are situations in life when a person naturally ought to fear God. The thief on the cross should have feared God, because he is there, he is suffering for his sin. But yet he was not fearing God. So the repentant sinner, thief, he rebuked the other thief. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில சமயம் அவன் கடந்து போகிற சூழலில், ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவன் இயல்பாகவே தேவனுக்கு பயப்படுகிற சூழலாக காணப்படும் போதும் கூட அவன் பயப்படாமல் இருக்கிறான். அந்த ஒரு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனானவன் அவன் தன்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மிகவும் வேதனையோடு கதறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அப்போதும் கூட அவன் தேவனை நிந்திக்கிறான். ஆகவே இன்னொரு கள்ளனானவன் அதை புரிந்து கொண்டவனாக, நீ இந்த சூழலிலும் கூட, இந்த சமயத்திலும் கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லுவதை பார்க்கிறோம் நாம். So there are situations we experience the wages of our misdeed. So on such times it is expected that we will have a real fear for God. சில சமயங்களில் நம்முடைய செயல்களில் காணப்படக்கூடிய பாவங்களின் நிமித்தம், ஆனால் தேவனுக்கு பிடிக்காத செயல்களின் நிமித்தம் நாம் இயல்பாகவே அந்த சமயத்தில் தேவனுக்கு பயப்பட வேண்டிய சூழல் நாம் காணப்படும் போதும் கூட நாம் இயற்கையாகவே அந்த பயமான நம்மில் காணப்படும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஐயோ இப்படி செய்து விட்டேனே, நான் தேவனுக்கு பயப்பட வேண்டுமே என்று. See, Paul is talking to the Jewish people in Romans chapter 9, 10 and 11. He is talking to the Jew and the Gentile in those chapters. ரோமர் 9, 10, 11 பவுலானவர் யூதர்களுக்கும் புறஜாதியாருக்குமாக சேர்த்து அந்த 3 அதிகாரங்களிலும் பேசிக்கொண்டே வருகிறார். We Gentiles are actually grafted into the privileges of the Jewish people. The real olive is cut off and we wild olives are grafted into it. அங்கு நாம், அதாவது புறஜாதியாரிய நாம் யூதர்களுடைய ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஒட்டு மரமாக, காட்டு ஒளிவு மரமாகிய நாம் நல்ல ஒளிவு மரமாகிய யூத மக்களோடு கூட நாம் ஒட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக அவர்களது ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கிற மக்களாக காணப்படுகிறோம் என்று சொல்கிறார்.
So what happens? We Gentiles become proud and haughty. We say that, oh, you are broken off. God has chosen us and grafted us to us. So Paul is telling to the Gentile people in chapter 11, verse 20, he is saying, be not high-minded, but fear God. Be not high-minded, but fear God. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? யூதர்களை பார்த்து, நீங்கள் உடைந்து போன மக்களாக காணப்படுகிறீர்கள், உங்களது பாவங்களின் நிமித்தம் தேவனால் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் எங்களை பாருங்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார் ரோமர் 11:20, நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் தேவனுக்கு பயந்திரு என்று வாசிக்கிறோம். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு என்று. We need to be humbling ourselves because they were broken off because of unbelief, but we stand because of our faith. It's not our faith because we Gentiles had no faith. God gave us the faith and we must be very humble. We must fear God. நாம் மிகவும் தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் நிற்பது விசுவாசத்தால் நிற்கிறோம். அந்த விசுவாசமானது நாம் புறஜாதியாக இருந்தது நிமித்தம் நமக்கு நம்மை உருவாக்கிக் கொள்ளவில்லை, நம்மிடத்தில் காணப்படவில்லை. தேவனே அந்த விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் அதை உணர்ந்த மக்களாக நாம் தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் பயந்து இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். We have the privilege of calling the heavenly God our Father. பரலோக தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற மக்களாக காணப்படுகிறோம். And then we must realize that our God does not show partiality with anybody. அதே சமயத்தில் அந்த தேவனானவர் யாரிடத்திலும் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். That means he will deal with us according to our conduct. He will not show any sympathy, any partiality because we call him Father. நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறபடியினால் நமது நடக்கையை அடிப்படையாக வைத்து தேவன் நம்மை கையாளுவார். நாம் தப்பிக்கவே முடியாது. நாம் தாழ்மையோடு இல்லாவிட்டால் நிச்சயமாகவே அந்த பரலோக தகப்பனால் தண்டிக்கப்படுவோம். அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை. In 1 Peter chapter 1 verse 17, Peter tells us, if you call on the Father, who without respect of persons judgeth according to every man's work, then pass the time of your sojourning here with fear. நாம் 1 பேதுரு 1:17 இப்படி வாசிக்கிறோம், பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். In Revelation chapter 14, we have the beautiful picture of world evangelization by the preaching of the gospel by the angels. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் காண்கிறோம். உலகம் முழுவதும் பரலோகத்தில் வந்திருக்கிற தூதர்களால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை நாம் அங்கு காண்கிறோம். In verse 14 verse 6 and 7, this is what we read. And I saw another angel fly in the midst of heaven, having the everlasting gospel to preach unto them that dwell on the earth, and to every nation and kindred and tongue and people, saying with a loud voice, fear God and give him glory, for the hour of his judgment is come, and worship him that made heaven and the earth and the sea and the fountains of waters. வெளிப்படுத்தல் 14:6-7 இப்படி வாசிக்கிறோம், வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானமும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்.
The proclamation of the gospel brings to us a great responsibility to fear God and worship Him. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான கடமையானது, அந்த சாக்கியமானது நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை நம்மிடத்தில் உருவாக்குகிறது. We are the people who received the gospel. Therefore, we must fear our God and we must worship Him. It is our duty. நாம் சுவிசேஷத்தை பெற்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் சுவிசேஷத்தை தேவனிடத்திலிருந்து பெற்ற மக்களாக இருக்கிறபடியினால் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நமது கடமையாக இருக்கிறது. Yes. So what we are saying is, fear of God is our duty. We must be duty bound to fear God. நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தேவ பயம் என்பது நமது கடமையாக இருக்கிறது. நாம் கடமை உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவனாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். Yes. We must fear God. Brothers, sisters who listen to me, we must fear God. It is our duty. It is not a favor we do to God. No, it is our duty that we are doing when we fear God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நன்றாக கவனித்து கேளுங்கள். தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பது அது நமது கடமையாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு பயப்படுவதனால் அவருக்கு ஏதோ நன்மை செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்காதிருங்கள். தேவனுக்கு பயப்படுவது என்பது நமது கடமை. அதை நாம் செய்தாக வேண்டும். Duty bound Christians fear God beautifully. கடமை உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவனாக தேவனுக்கு பயந்து கடமையை நிறைவேற்று. Another character of the fear of God is that it is filial fear. Filial fear. You know what filial means? You know, it is like children's love for the father. That's called filial love. Our fear for God is a filial fear. இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அது ஒரு பிரதிபலிப்பின் ஒரு பயமாக இருக்கிறது. தேவன் நமக்கு காண்பிக்கிற அன்புக்கு நாம் பிரதிபலிப்பாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். He is our father. It is natural for children to fear father. Heavenly God is our father, so it is natural for we children to fear our father. So it's a filial fear for God. இது ஒரு தேவன் நமது பரலோகத்தில் இருக்கிறவர் நமது தகப்பனாக இருக்கிறார். ஆகவே தகப்பனுக்கு பிள்ளைகள் பயப்பட வேண்டும் என்பது இயற்கையாகவே காணப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அவர் பரலோகத்திலிருந்து அன்பு செய்கிறபடியினால் நாம் அவருக்கு சரியான பிரதிபலிப்பை தேவனுக்கு பயந்துதான் வெளிப்படுத்த முடியும். இது அன்பின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. In Hebrews chapter 12 verse 28, the writer of the book of Hebrews advises us to fear God, you know, acceptably with reverence and godly fear. Why? Because we are inheriting a kingdom from our Father, you know, the inheritance of a kingdom from the Father. எபிரேயர் 12:28 வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். Then verse 29 explains why. For our God is a consuming fire. 20? Yeah. 29 அதற்கான காரணத்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். So we have a Father in heaven. He is giving all his kingdom to our inheritance, but never forget he is a consuming fire. If we children don't behave, we fall to his anger. நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இருந்து நமக்கான ராஜ்யங்களை எல்லாம் தருகிறார்.
ஸ்லாக்கியங்களை எல்லாம் தருகிறார். ஆக இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம்னா நாம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தகப்பன் மட்டுமல்ல, அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் கூட இருக்கிறார். It is interesting to note that even our Lord Jesus Christ, the Son of God, he feared the Father. He feared the Father. சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மனுஷகுமாரன், தேவனது ஒரே பேரான குமாரனும் கூட இந்த பூமியில் வந்தபோது அவர் தனது பரலோக பிதாவாகிய தேவனுக்கு பயந்திருந்தார். Father and the Son are co-equal in every respect. Yet when Jesus came to this earth as a man, he feared the Father. எல்லா விதத்திலும், எல்லா கணத்திலும், எல்லா மரியாதையிலும் பிதாவுக்கும் தேசுவுக்கும் அவர்கள் இருவரும் சமமாக இருக்கிறார்கள். இருந்த போதும் இயேசுவானவர் இந்த பூமியில் மனிதனாக வந்தபோது அவர் தமது பரமபிதாவுக்கு பயந்திருந்தார். In Hebrews chapter 5 verse 7, it's a strange verse for me because Jesus Christ has to cry with fear to the Father to get some help. But that's what it says. Hebrews chapter 5 verse 7. எபிரேயர் 5:7 வசனம் எனக்கு மிகவும் புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவிடத்திலிருந்து சில உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக பயந்து கண்ணீர் விட்டு கதறுவதாக நாம் வாசிக்கிறோம். He was heard because of his godly fear. தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். He is with prayers and supplications, with strong crying and tears. And then says he was able to save him from death and was heard in that he feared. So how much we ought to fear God even when we come to pray. If the Son has feared and got the answer because of his fear and tears and trembling, how much more we ought to fear the Heavenly Father when we come to pray to him. பரலோகத்தில் பிதாவுக்கு சரிசமமாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவரே ஜெபத்தில் தேவனிடத்தில் இறங்கும் பொழுது எவ்வளவு பயப்படுகிறார். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியும் கேட்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆக இயேசுவே ஜெபத்தில் இப்படி பயத்தோடு வருவார். ஆனால் நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு அதிகமாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். அதுவும் ஜெபத்தில் தேவனை நெருங்கும் பொழுது எவ்வளவு பயப்பட வேண்டும் நாம். Sometimes we pray but we do not receive an answer. We pray and pray and pray, even fast and pray, but we don't receive an answer. Did you ever examine why prayers are not answered? It may be because we don't fear God. With fear and trembling, we are not approaching God. பல சமயங்களில் நாம் ஜெபிக்கிறோம் பதில் கிடைக்கவில்லை. நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஆனாலும் பதில் கிடைக்கவில்லை. எப்பாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் நம்மிடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருந்திருக்கும். பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணும்போது, வேண்டுதல் பண்ணும்போது நாம் அதில் பயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி பயம் இல்லாமல் போவது நிமித்தம், நாம் ஜெபிப்பது நிமித்தம் நம்முடைய ஜெபங்கள் பதில் தரப்படுவதில்லை. Heavenly Father heard his Son Jesus because he cried with fear and trembling and tears. How much more we ought to have fear and trembling and tears when we come to pray to our Heavenly Father. இயேசு கிறிஸ்துவானவர் சத்தத்தோடும் கண்ணீரோடும் பயபக்தியோடும் ஜெபித்தது நிமித்தம் பிதாவாகிய தேவன் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக பயபக்தியோடு கண்ணீரோடு தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நமது ஜெபங்களுக்கு பிதா செவி கொடுப்பதற்கு. A praying Christian is a fearing Christian. ஜெபிக்கிற கிறிஸ்துவன் தேவனுக்கு பயப்படுகிற கிறிஸ்துவன். There is no sense in praying to God without fearing him.
தேவனுக்கு பயப்படாமல் ஜெபிப்பது என்பது அது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதில் எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. Psalm 103 is a beautiful psalm, very personal, very beautiful psalm. சங்கீதம் 103 மிகவும் அருமையான, தனித்துவமான, நம்மோடு கூட இன்னும் தொடர்புடைய ஒரு அருமையான சங்கீதமாக காணப்படுகிறது. Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. It's a very personal psalm. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இது மிகவும் எவ்வளவு ஒரு தனிப்பட்ட, நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு உறவை, தனிப்பட்ட உறவை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. And we sometimes enjoy verses 13, verses like that. As a father pitieth his children, the Lord pitieth us. What a great verse. But we fail to read the other second part of the verse, which says, so the Lord pitieth them that fear him, them that fear him. நாம் இந்த 103வது சங்கீதத்தில் 13வது சங்கீதத்தை வாசிப்பதற்கு மிகவும் ஆவலாக இருப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று. ஆம், கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். ஆனால் அதில் இரண்டாவது பகுதியை மறந்து விடுகிறோம். யாருக்கு இறங்குகிறார்? தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். Yes, the Lord pitieth his children who fear him, not just everyone because he is a child. He pitieth his children who fear him. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தனது பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் தேவன் இறங்குவது கிடையாது. தனது பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் அதிகமாக இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம். And verse 17, but the mercy of the Lord is from everlasting to everlasting upon them that fear him, upon them that fear him. 17வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் இருக்கிறது வாசிக்கிறோம். அவருடைய கிருபை யார் மேல் இருக்கிறது என்றால் அவருக்கு பயந்தவர்கள் மேல் தான் இருக்கிறது. Yes, we are his children and he is our father. நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நமது அப்பாவாக இருக்கிறார். We think that just like all fathers pitieth the children, he also pitieth us. Yes, but there is one condition. Pitieth his children who fear him, who fear him. We ought to fear our God because he is our father. தேவன் நமது தகப்பனாக இருக்கிறார், நமது பிள்ளையாக இருக்கிறோம். ஆகவே தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிறார் உண்மைதான். ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் அல்ல, தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவர் இறங்குகிறார். ஆகவே அவர் நமக்கு தகப்பனாக அப்பாவாக இருக்கிறபடியினால் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். Even though Jesus was the beloved son of the Father, he himself said, this is my beloved son. But yet, when Jesus prayed, he was heard only because with tears and trembling, with fear, he approached his father. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். இவரில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனுக்கு பயந்திருந்தது நிமித்தம் அவருடைய ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுக்கிறார். I have a great fear in my mind that because we understand that we are the children of God and God is our Father, we take too much freedom to climb upon him. And we lose the element of fear, and therefore our prayers are not often heard. எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது பரலோக தகப்பனுடைய அவர் தகப்பனாக இருக்கிறார், நாம் பிள்ளையாக இருக்கிறோம். அந்த ஒரு உறவு நிமித்தம் நாம் சில சமயத்தில் வரம்பு முறை தாண்டி தேவன் மேலே ஏறிக்கொள்கிறோம்.
அதில் நமக்கு பயத்தை நம் முழுவதும் மறந்து போடுகிற நிமித்தம் நமது அநேக ஜெபங்கள் அடிக்கடி பதில் கொடுக்காமல் போவது போகப்படுகிறது. காரணம் என்னவென்றால் நாம் பயப்படுவதில்லை. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனுக்கு பயப்படுவது போல நாம் நமது பரலோக பிதாவுக்கு பயப்படாத நிமித்தம் தான் நமது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகிறது. A third character or nature of the fear of God is that it is fiducial. It is fiducial. That word simply means related to faith. It is faith fear. மூன்றாவது காரணம் Fideo in Latin means fear of. மூன்றாவது நாம் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால் அது நம் விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிக்காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் அது. ஆகவே நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். It's a faith-based fear. It's a faith-based fear. அந்த தேவ பயமானது விசுவாசத்தை மையப்படுத்தின ஒரு பயமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு தொடர்புடைய ஒரு பயமாக இருக்கிறது. Sometimes people put their trust in us. சில சமயங்களில் மக்கள் நம்மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். And they put us responsible to handle their money or other precious things. நம்மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அவர்கள் தங்களது பணத்தையோ விலை உயர்ந்த நகைகளையோ நம்மிடத்தில் ஒப்படைத்திருப்பார்கள். So that faith, that trust the person has put in you, and he has entrusted probably lakhs and lakhs rupees worth things under your custody, how will you behave? How will you behave? Won't you have fear in your heart that if any mistake happens on my part, the trust that he has in me will be lost forever. He will not trust me anymore. அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை நம்ம நம்பிக்கை வைத்து நம்மிடத்தில் ஒப்படைத்திருப்பார்கள். அப்படி ஒப்படைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் உள்ளே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகும்? ஓ, நாம் பயத்தோடு இருப்போம். ஒருவேளை இந்த பணத்திலோ இந்த பொருளிலோ ஏதாவது தவறு நிகழ்ந்தானால் அவர் மேல் வைத்திருக்கிற எம்மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையானது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் விளையும், அந்த நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்படும் என்று நாம் பயத்தோடு என்ன செய்வோம்? அதை பாதுகாத்திருப்போம். Yes, I will be extremely fearful to maintain the integrity of my character because he has trusted me and entrusted his riches to me. I wanted to make sure that that trust he has in me will be continued. I wanted to do everything to make sure that that trust is there always. என் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் பாதுகாப்பதற்காக, அந்த நம்பிக்கையை வளர்த்திருப்பதற்காக நான் மிகவும் அதிக ஜாக்கிரதையோடு அதில் மிகவும் கவனத்தை குவித்து நான் மிகவும் பயத்தோடு நடந்து கொள்வேன். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் துரோகம் அளிக்கக்கூடாது, அந்த நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம அதிக கவனத்தோடு பயத்தோடு அந்த அவர் என்ன வைத்திருந்த நம்பிக்கையை நான் காத்துக்கொள்வேன். Our fear for God is a faith-related fear. Our relationship is based upon faith in God. We should not do anything to destroy that faith in God. நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவானது விசுவாசத்தை மையமாக கொண்டிருக்கிறது. அது விசுவாசத்தை தொடர்புடையதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவானது அந்த உறவில் உள்ள விஷயமானது அந்த விசுவாசத்தை ஒழித்து விடக்கூடாது. How many times the Lord asked the disciples, where is your faith? You people of little faith. He rebuked them because they did not continue to be men of faith. எத்தனை முறை நமது தேவன் சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே உங்கள் விசுவாசம் எங்கே போய்விட்டது என்கிறார். எத்தனை முறை அவர்கள் விசுவாசத்தில் தேவனை மறுதலிக்கிறார்கள். In Psalm 115 verses 11, Psalm 115 verse 11, we read, you who fear the Lord,
trust in the Lord. You who fear the Lord, trust in the Lord. நாம் சங்கீதம் 115 Fear and 11 trust go hand in hand. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 115 11 நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அது ஒன்றுக்கொன்று இணைந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. Fear and trust are couplets. They cannot be separated. If you trust God, you will fear God. பயமும் நம்பிக்கையும் அது இரண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்த விஷயமாக இருக்கிறது. அது இரண்டையும் நீங்கள் பிரித்துவிட முடியாது. பயப்படுகிற மக்கள் தேவனை நம்புவார்கள், நம்புகிற மக்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். We read about Job of the Old Testament that he was a man who feared God. In chapter 1 verse 1, upright and one that feared God. பழைய ஏற்பாட்டு மனிதனாக யோபுவானவர் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தார். அதிகாரம் 1 வாசிக்கிறோம். 1:1 தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனாய் இருந்தார் என்று யோபுவை குறித்து வாசிக்கிறோம். Yes, Job had wonderful relationship with God, but that relationship was based upon the fear of God. யோபுவானவர் தேவனோடு கூட மிகவும் அற்புதமான ஒரு உறவு கொண்டிருந்தார். அந்த அற்புதமான உறவுக்கு எது அஸ்திவாரமாக இருந்தது என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான். We read a classic statement by Job in chapter 13 verse 15, a very classic statement. You know what he said? Though he slay me, yet will I trust in him. Even though he slay me, yet will I trust in him. மிகவும் உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான ஒரு வாத்தியத்தை, ஒரு அறிக்கையை யோபுவானவர் ஏறெடுக்கிறார். அதிகாரம் 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபுவானவர் தேவனை பற்றி சொல்லுகிறார். See, the relationship that Job was able to maintain with God was a relationship of fear. Even if he kill me, I will trust in him. தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த உறவில் யோபுவானவர் நம்பிக்கையை காத்துக் கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னை அவர் கொன்று போட்டாலும் கூட எனக்கும் அவருக்கும் உள்ள உறவானது நம்பிக்கையின் உறவாக காணப்படும். நான் ஒருபோதும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் குலைத்து போட மாட்டேன், ஒழித்து போட மாட்டேன். என்னை கொன்று போட்டாலும் கூட அவரை நான் நம்புவேன் என்கிறார். Such trust is possible only because of personal knowledge and confidence in God. இப்படிப்பட்ட ஒரு உறவானது தேவனோடு கூட தனித்துவமான தனிப்பட்ட ஒரு உறவும், அந்த உறவுக்கு பின்பாக ஒரு ஆழமான நம்பிக்கையும் தேவன் மேல் வைக்கிற மனிதனால் மட்டுமே இப்படி சொல்ல முடியும். Job had very, very difficult experiences in life, but he still feared God. He still feared God. யோபுவானவர் தனது வாழ்க்கையில் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை கடந்து போகிறார். ஆனாலும் அதன் மத்தியிலும் கூட அவர் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். When his wife recommended suicide to end the tragedy of his life, he rebuked his wife because he feared God. Shouldn't we receive evil things from the hands of God the same way we receive good things from his hand? யோபுவுடைய மனைவியானவர் யோபுவுடைய இவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழலில் முடித்துக் கொள்ளும்படியாக தற்கொலை பண்ணி சாகு என்று அவருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் தேவனுக்கு பயந்து அப்படியாக சொல்லுகிறார். தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? எவ்வளவு தேவனுக்கு பயந்தவராக அவர் இருக்கிறார் பாருங்கள். Great men of God in the Old Testament and the New Testament, they feared God. Daniel feared God even when he was cast into the lion's den. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுக்காக
மிகப்பெரிய மனிதனாக வாழ்ந்த எல்லாரும் கூட தேவனுக்கு பயந்திருந்தார்கள். தானியேலானவர் சிங்கத்தின் குகையில் போட்ட அந்த சூழலிலும் கூட அவர் தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். He feared God and he trusted God. He trusted God because he feared God. அவர் தேவனுக்கு பயந்தவராக அவரை நம்பி இருந்தார். ஏன் அவரை நம்பினார்? அவர் தேவனுக்கு பயந்திருந்த நிமித்தம் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். Shadrach, Meshach, Abednego, the same thing. They trusted God and feared God even when they were cast into the fiery furnace. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். அவர்களை அக்னி சூழலுக்கு நடுவே எரிந்த போதும் கூட தேவன் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். Yes, the situations of life should not destroy our fear of God. நமது வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகள் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துப்பட அனுமதிக்க கூடாது. The situations of life provide us opportunity to show that we fear God. நமது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை வெளிக்காண்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Abraham faced the greatest tragedy in his life, I will say the most fearful situation, when God asked him to sacrifice his only son Isaac. Nobody has faced such a situation in life. ஆபிரகாமானவர் வேறு எந்த தேவ மனிதனும் எதிர்கொள்ளாத ஒரு கடினமான ஒரு மோசமான சூழல் எதிர்கொள்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் தேவனுக்கு பலியிட சொல்லி கீழ்ப்படிய சொல்லும் பொழுது அவர் மிகவும் கடினமான ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்படுகிறார். But in that fearful situation, did Abraham fear God or he lost fear for God? அந்த ஒரு 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 அச்சமூட்டக்கூடிய சூழலில் ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தாரா அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விட்டாரா? What was God's response to Abraham when he took his son, laid him on the altar and took the knife and was going to slash his throat? God said, stop there. And then God said, now I know that you fear God. ஆபிரகாமானவர் ஈசாக்கை அவருடைய கைகளை கட்டி பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்து கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தை அறுக்க முற்படும் போது தேவனானவர் பிள்ளையிடம் கையை போடாது என்று சொல்லிவிட்டு சொன்னது என்ன? ஆபிரகாம், நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வாசிக்கிறோம். See, Abraham feared God enough to offer Isaac as a sacrifice. ஈசாக்கை ஒரு சர்வாங்க தகன பலியாக பலியிடும் அளவுக்கு அவர் தேவனுக்கு பயந்திருந்தார். Abraham probably said, if I don't go and offer him a sacrifice, God will kill him. So I better go and kill him. You know what kind of fear? I mean, logically not correct, because what is going to happen if he doesn't obey? Maximum he will kill Isaac. No, that's not the way he thought. I fear God enough to obey my master. He asked me to offer my son as a sacrifice. I fear him, therefore I will do it. ஆபிரகாம் ஒருபோதும் இப்படி நினைக்கவில்லை. நான் கொல்லாவிட்டால் அவர் கொண்டு விடுவார், அவர் கொள்வதற்கு பதிலாக நானே கொண்டு விடுகிறேன், கொள்வதுதானே என்று தற்கதியாக அவர் யோசித்து செய்யவில்லை. உண்மையாகவே அவர் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவர் கீழ்ப்படிய வேண்டும், அது கடமையாக இருக்கிறது என்று தேவனுக்கு பயத்தோடுதான் ஈசாக்கை அவர் பலியிடுவதற்கு முன்வந்தார். You know, God is called the fear of Isaac, God of Abraham, and the fear of Isaac.
தேவனானவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று அழைக்கப்படுகிறார். That day when Isaac was laid on the altar, his hands and feet were tied, probably his eyes were blindfolded, and Abraham took that knife and was going to kill him. Isaac was afraid of God. That fear for God never left him, so he called God my fear. அன்று ஆபிரகாமானவர் ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கும் பொழுது கையையும் காலையும் கட்டி, இவன் கண்ணையும் கூட கட்டி இருக்கலாம், கத்தியை எடுத்து வெட்டும் பொழுது அவர் பயத்தோடு நடுங்கினவராக என் பயமே சொல்லி இருப்பார். அந்த பயமானது கடைசி வரைக்கும் ஈசாக்கை விட்டு விலகாமல் இருந்தது. So we must have that fear of faith, fiducial fear. We must fear God because we believe in God and because God has put his trust in us. தேவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருந்த நிமித்தம், நாம் விசுவாசிப்பது நிமித்தம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நமக்கு இருக்கிற தேவ பயமானது அது விசுவாசத்தின் பயமாகும். The most precious commodity God has entrusted us, which is the gospel. இந்த உலகத்திலேயே Because he thinks that we will fear God enough to dispense the gospel as he has commanded us to do. இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் இருக்குமானால் அது சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷத்தை தேவன் நமது கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு பயப்படுகிற சுவிசேஷத்தை நாம் மற்ற மக்களுக்கு அறிவிக்கும் விதத்தில் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டிய மக்களாக நாம் காணப்படுகிறோம். The Lord has entrusted the truths of the word of God to us, that we will preach it truthfully. Do we fear God enough to teach it truthfully? தேவன் நமக்கு சத்தியங்களை நம்ம கையில் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே இது சத்தியமாக உண்மையாக நாம் மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உண்மையாகவே நாம் தேவனுக்கு பயப்படும் அளவுக்கு தேவனுக்கு பயந்து நாம் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறோமா? Yes, if we fear God, then we will trust him and obey him. ஆம், நாம் தேவனுக்கு பயந்தால் நிச்சயமாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிவோம். I know it's my time is up. It's 9:09. It's 9:00 we stop, right? 8:30. 8:30. But time is we stop. No, brother. 7 to 8:30. Okay. We have one more. Praise God. Yes. The fourth aspect of fourth nature or character of the fear of God is called the servile fear of God. The servile fear of God. Servile means that which is related to a servant. The fear of a servant for his master is called servile fear. That's the fear we have or we should have for our God. நான்காவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்துடைய இயல்பானது ஒரு வேலைக்கார தன்மை. தேவன் நமது எஜமானனாக இருக்கிறார், நாம் அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிறோம். ஆகவே தொண்டு செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பயமாகும் சேவை பயம். It is expected that a servant will have fear for the master. ஒரு வேலைக்காரனானவன் தனது எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும் என்பது எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. You think of a situation where you have a servant, he has no fear for you. He has no fear for you. Whatever you say, he will not listen. He will do what he wants. What a tragedy that will be. யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்,
ஆனால் அவன் உங்களுக்கு பயப்படுவதே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பத்தி அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் தனக்கு என்ன தோணுகிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். In 1 Samuel chapter 12, verse 14 and 24, we read about this kind of fear. 1 Samuel chapter 12, verse 14 and verse 24. 1 சாமுவேல் அதிகாரம் 12:14 இப்படிப்பட்ட பயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்போதோ if you will fear the Lord and serve him and obey his voice and not rebel against the commandment of the Lord, then shall both ye and also the king that reigneth over you continue following the Lord your God. 1 சாமுவேல் 12:14 நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். The Lord is saying to the people of Israel, you wanted a king, okay, I gave you a king. Now what do I expect? I expect you to fear me and obey my voice. That's what I expect from you. That's what I expect from your king also. Fear me and obey me. தேவன், நீங்கள் உங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டீர்கள், நான் தருகிறேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எனக்கு கீழ்ப்படைந்து நான் சொல்வதை கேட்க வேண்டும், எனக்கு பயப்பட வேண்டும். உங்கள் ராஜா என்ன எதிர்பார்ப்பான்? அவனும் ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், கீழ்ப்படிந்து எதிர்பார்ப்பான். ஆகவே ராஜாவானால் அவனுக்கு பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமது ராஜாவாக இருக்கிறார், நாம் அவனுக்கு பயப்பட வேண்டும். Same chapter in verse 24, we read that only fear the Lord and serve him in truth with all your heart. Fear him and serve him. That pair goes together. Fearing and serving goes together because it is the fear of a servant. You are God's servant, so fear him and serve him. Fear him and serve him. 24 அதே அதிகாரத்தில் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். ஆம், நாம் தேவனுக்கு சேவகராக இருக்கிறபடியினால் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். நாம் பயப்பட வேண்டும், சேவிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவருடைய சேவகமும் இரண்டும் ஒன்றுக்கொண்டு பிணைந்து காணப்படுகிறது. We are living in a day when servants don't fear masters anymore. It is the Ingulab Sindabad mentality, you know. The masters are afraid of the servants these days. Everything is in reverse. That has affected believers also. Honestly, it has affected believers also. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டமானது எல்லாமே தலைகீழாக காணப்படுகிறது. நாம் இன்குலாப் ஜிந்தாபாத் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய மனதுடைய மக்களாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். முதலாளிகளுக்கு தொழிலாளர்கள் பயப்படுவது கிடையாது. அது தலைகளாக மாறி இப்பொழுதெல்லாம் தொழிலாளர்களுக்குத்தான் முதலாளிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். Today teachers are afraid of students. Employers are afraid of employees. Government is afraid of the people. Even parents start fearing the children. That's the time when we are living. But fear of God is that we are his servants and we fear our master, the Lord. We will serve him. இன்று டீச்சர்கள் தங்களது மாணவர்களுக்கு பயப்படுகிறார்கள். அரசாங்கமானது மக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறது. முதலாளியானவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு பயந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈவன் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடிய சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ நமது எஜமானனாகிய அந்த தேவனுக்கு நாம் சேவிக்கிறபடியினால், அவரது வேலைக்காரர் இருக்கிறபடியினால் அவருக்கு பயந்து நாம் சேவகம் செய்ய வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும். Nowadays with the union mentality, maybe God is even afraid of believers. You know, I say it in a
a different way, but you know, people don't obey God anymore. They decide. They decide. Everything they decide. It should not be so. We should fear God and we should obey him because we are servants and he is master. இப்பொழுது வாழக்கூடிய இந்த காலகட்டமானது ஒரு யூனியனுடைய காலகட்டமாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் சண்டை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இவன் நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவன் மக்களை பார்த்து பயப்படத்தக்க வண்ணம் மக்கள் நடந்து கொள்கிறார்கள். தேவனுடைய வசனங்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் தருவதில்லை, அவர் கீழ்ப்படிவதில்லை, பயப்படுவதில்லை. நாம் தேவனது வேலைக்காரர்களாக இருக்கிறோம், நமது எஜமானாக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை சேவிக்கிற வேலைக்காரர்களாக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும், பயந்து அவரை சேவிக்க வேண்டும். When Joshua got old, he accomplished the job God has given him. He called all the people and listen what he said to them in Joshua chapter 24, verse 14. This is what he said. Now therefore fear the Lord and serve him in sincerity and in truth. Fear the Lord and serve him in sincerity and in truth. யோசுவாவானவர் தனது வயது முதிர்ந்த காலத்தில் தேவன் அவருக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றின பின்பு அவர் மற்ற மக்களையும் அழைத்து அவர் சொன்ன விஷயம் இதுதான். யோசுவா 24:14 நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவரை சேவியுங்கள் வாசிக்கிறோம். ஆம், தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டும், அவருக்கு வேலை செய்ய வேண்டும். Joshua served the Lord for many years. He had seen people dying in the wilderness because people have lost the fear for God. Joshua feared God and God blessed him. He served him faithfully. Now as he is saying goodbye to people, he has to say this to people. Fear God and serve him in sincerity and in truth. யோசுவாவானவர் வருடக்கணக்கில் அவர் தேவனை நேசித்தவர், தேவனை சேவித்தவர். அவர் அந்த எகிப்திலிருந்து வந்த அந்த பயணத்தில் அநேக மக்கள் தேவனுக்கு பயப்படாமல் மடிந்து போனார்கள். அதையெல்லாம் கண்டவராக அவர் இருந்தது நிமித்தம் அவர் தேவனுக்கு பயந்து அவரை உண்மையாக சேவித்தார். இப்பொழுது எல்லாவற்றையும் முடித்து அவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் மக்களை எல்லாம் அழைத்து அவர் சொன்ன விஷயம் இதுதான். நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக அவருக்கு சேவகம் செய்யுங்கள் என்று எச்சரிக்கிறார். அவர்களுடைய கடமையை அவர்களுக்கு உணர்த்துவிக்கிறார். In chapter 2, Psalm chapter 2, it's a messianic psalm. As it comes to the end of the chapter, Psalm, verse 11 and 12. Verse 11 says, serve the Lord with fear and rejoice with trembling. Serve the Lord with fear and rejoice with trembling. Kiss the Son lest he be angry and you perish from the way. When his wrath is kindled but a little, blessed are all they that put their trust in him. What blessed verses are they? Serve the Lord with fear. சங்கீதம் 2 அது ஒரு மேசியாவுடைய சங்கீதமாக இருக்கிறது. அங்கு 11 12 எவ்வளவு அருமையான ஒரு வசனங்களாக இருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஆம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் வாசிக்கிறோம். நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆம், நாம் தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டும். The second part of verse 11 says, rejoice with trembling. Even when we rejoice in the presence of the Lord, it should be with trembling because he is a holy God. Sometimes our rejoicing could go beyond the borders, beyond the boundary. So we should always have that trembling and fear in our hearts. 11வது வசனத்துடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம்,
கலிகூறுங்கள் எப்படி நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் வாசிக்கிறோம். நாம் தேவனது பிரசன்னத்தில் நாம் கலிகூர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் பெரும்பாலும் இப்படிப்பட்ட கலிகூறும் போது நாம் சில சமயங்களில் எல்லைகளை தாண்டி தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் கலிகூறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் ஒருபோதும் அப்படி நிகழக்கூடாது. நாம் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறும் போதும் கூட அதில் ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். அதில் தேவனுக்கு பயப்படுகிற பயமானது வெளிப்பட வேண்டும். So this servile fear of being a servant to our God, it should always be with us. It should be in our heart that I'm a servant and he is a master. He can do anything. I depend upon him. சேவை பயமானது நம்ம இதயத்தில் ஆழமாக வேண்டும். அது எப்போதும் காணப்பட வேண்டும். அவர் அந்த எஜமானனாக இருக்கிறார். நான் என்னவாக இருந்தாலும் நான் அவருடைய வேலைக்காரனாக இருக்கிறேன். அவர் நினைத்தால் என்னை என்ன வேணாலும் செய்ய முடியும் என்பதை உணர்ந்த மக்களாக நாம் அவரை சேவை பயத்தோடு அவரை அணுக வேண்டும். சேவை பயத்தோடு அவருக்கு சேவகம் செய்ய வேண்டும். So this attitude of serving the master by a person who acknowledged himself as slave ought to be doubly efficient and pleasant. Even when he rejoices, with trembling he rejoices. ஒரு முதலாளிக்கு சேவகம் பண்ணக்கூடிய அந்த சேவகன், அதாவது தான் ஒரு அடிமை என்பதை உணர்ந்தவனாக தேவனுக்கு சேவகம் பண்ணக்கூடியவன் நிச்சயமாகவே நடுக்கத்தோடு தான் சேவகம் பண்ணுவான். அந்த பயத்தோடு சேவகம் பண்ணுகிறவன் இரட்டத்தனையான விதத்தில் அவன் தன் எஜமானனுக்கு சேவகம் செய்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துவான். It is not service with complaints. It is service with fear, not with complaints. ஒரு முணுமுணுப்போடு எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது குற்றங்களையும் குறைகளையும் சொல்லிக்கொண்டு சேவிப்பதல்ல இந்த சேவகம் தேவனுக்கு. இது பயத்தோடும் நடுக்கத்தோடும் நமது தேவனாகிய எஜமானனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியமாகும். இது பயத்துடனான ஊழியம், பயத்துடனான ஒரு சேவகம். If you had servants at home, you will understand what I am saying. Some servants will always be murmuring about something. You know, they are never pleasant. They never have pleasant face. Always complaining, murmuring about something. And some Christians serve God also, always murmuring, always complaining. God doesn't want you to serve him like that. God wants you to serve him with joy and with the fear. There should be a pleasant face on you because he is your master. He cares for you. He loves you. We must fear him. உங்கள் வீட்டிலும் கூட சில வேலைக்காரர்களை வைத்திருப்பேன் நம்புகிறேன். சில வேலைக்காரர்கள் எப்பொழுதும் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள். முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர் முகமானது எப்பொழுதும் சோகத்திலும் ஒரு முறுமுறுப்பிலும் திருப்தியின்மையிலுமாக அவருடைய எஜமானை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி போல சில சமயங்களில் கிறிஸ்துவர்களும் கூட அந்த பரலோக எஜமானுக்கு முணுமுணுத்துக் கொண்டும் ஏதாவது குற்றம் சொல்லிக் கொண்டும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டும் அவரை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சேவகம் தேவனுக்கு அவசியம் அல்ல. நாம் பயத்தோடும் அன்போடும் சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் ஒரு புன்னுருவல் பூத்தக்கூடிய முகத்தோடும் கூட நாம் தேவனை சேவிக்க வேண்டும். அவர் நேசிக்க வேண்டும். ஒரு அன்பின் தகப்பனாக இருக்கிறார். ஒரு அன்புள்ள ஒரு பரலோக தேவனாக இருக்கிறார். ஒரு அன்புள்ள எஜமானனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட எஜமானனுக்கு நாம் எந்த விதமான முறுமுறுப்பும் குற்றம் சொல்லக்கூடிய தன்மையும் இல்லாமல் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருக்கு எப்பொழுதும் நாம் சேவகம் செய்ய வேண்டும். To serve someone is to please that person. To serve is to please. நாம் யாரை சேவிக்கிறோமோ அவரை பிரியப்படுத்துவதற்காக நாம் அவரை சேவிக்க வேண்டும். அவருக்கு பிரியம் உண்டாகத்தக்க வண்ணம் நாம் சேவகம் செய்ய வேண்டும். Remember the story that our Lord said about a servant coming from the fields, working all day there. He comes home. What does the master tell him? Hey, food is ready on the table. Come eat. Is that what the master says? No, he says, go take bath, cook the food that I like, feed me, put me to sleep, and then you eat something. A servant is totally committed, dedicated to make the master pleasant, to please the master. That's our job to our God.
இயேசுவானவர் சொன்ன அந்த உவமையை நினைத்து பாருங்கள். வயலில் இருந்து ஒரு வேலைக்காரன் வயலில் வேலை செய்துவிட்டு வருகிறான். வந்த பின்பு அவனை பார்த்து என்ன சொல்லுவார் எஜமானன் சொல்லுவார்? போய் சாப்பிடு, என்னோட வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாரா? இல்லை. நீ நல்லா குளித்து விட்டு நல்ல உடை உடுத்தி விட்டு எனக்கு பிடித்ததை சமைத்து எனக்கு உணவளித்து விட்டு என்னை தூங்க வைத்த பின்பு அப்புறம் போய் சாப்பிடு. அதுதான் ஒரு எஜமானன் வேலைக்காரனுக்கு எதிர்பார்க்கக்கூடியது. அதாவது எஜமானை எப்பொழுதும் பிரியப்படுத்த வேண்டும், அவர் பிரியம் உண்டாகத்துக்கு நடக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நமது தேவனை பிரியப்படுத்த வேண்டிய எண்ணத்தோடு நாம் சேவகம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. The Lord said, even after doing all that we are supposed to be doing, we are still unprofitable servants. See, we become profitable when we go beyond what we are supposed to do, more than what we are supposed to do, to make our master extra pleasant. That's when we become profitable servants. வேதமானது என்ன சொல்லுகிறது? நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பும் கூட என்ன சொல்ல வேண்டும் என்றால், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனை அதிகமாக பிரியப்படுத்தின பின்பு, அவருக்கு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தின பின்புதான் நாம் பிரயோஜனமான ஊழியக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Reverential fear will never make us to say no to our master. It will always be yes sir, yes sir. That's what our attitude should be. ஒரு மரியாதைக்குரிய பயமுள்ள எந்த ஒரு வேலைக்காரனும் தனது பரலோக எஜமானனுக்கு நோ முடியாது என்று சொல்ல மாட்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அப்படியே ஆகட்டும் ஐயா, அப்படியே செய்கிறேன் என்று எப்பொழுதும் அந்த பரலோக தேவனுக்கு ஆம் என்றுதான் சொல்லுவான். அதுதான் நல்ல ஒரு மரியாதைக்குரிய பயமாகும். What does Ephesians 5 says us? Servants, obey your masters. உங்கள் எஜமானனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வாசிக்கிறோம். Yes. It is expected from the servants to be submissive. 6:5 வேலைக்காரரே நீங்கள், that word brother? In Ephesians, Ephesians chapter 5, we have where is that says there is a 6:5 quote, slaves. Yes, right. 6:5, yes. Servants, be obedient to them that are your masters according to the flesh, with fear and trembling, and in the singleness of your heart. That's a normal good servant will obey the masters with fear and trembling and with sincere heart. How much more should we be obedient to our master? இங்கு எபேசியர் 6:5 வாசிக்கிறோம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படியுங்கள் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரனே இந்த உலக எஜமானனுக்கு இப்படி கீழ்ப்படிவானால், பரலோகத்தில் இருக்கிற நமது எஜமானுக்கு அவரது வேலைக்காரர்களுக்கு நாம் எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In Colossians chapter 3 verse 22, our Lord has a good piece of advice to servants. Paul gives a good piece of advice. Servants, obey in all things your masters according to the flesh, not with eye service as man pleases, but in singleness of heart. Then notice, fearing God. Obey your masters, fearing God. கொலோசியர் 3:22 அவர் மிகவும் ஒரு அருமையான உன்னதமான ஒரு சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று. See, we serve a human master with the fear of God. Why? Because I'm a servant of God. He has put me here to serve this man. When I serve him, I am serving God who put me there to serve this man. It is with that fear of God and attitude we must be serving the human masters. இங்கு நாம் இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு எஜமான்களுக்கு நாம் வேலை செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு பரலோக எஜமானனாகிய அந்த தேவன் தான் இந்த பூமியில் இவர்களுக்கு கீழாக வேலை செய்ய வைத்திருக்கிறார். ஆகவே நான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த வேலைக்காரனுக்கு நான் வேலை செய்ய வேண்டும், இந்த முதலாளிக்கு நான் வேலை செய்ய வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயமானது தேவன் நம்மை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்கு வெளிப்பட வேண்டும். How do we know whether a person fear God or not? ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? Look how he serves his human boss. Just look how fearfully, faithfully he serves his master on earth. That will tell you whether he is a man who fear God or not. இந்த உலகத்தில் அவனுக்கு சரீர பிரகாரமான ஒரு எஜமானனாக இருக்கக்கூடியவருக்கு அவன் எப்படி பயந்து கீழ்ப்படியான் என்பதை பாருங்கள். அதை வைத்து அவன் பரலோகத்தில் இருக்கிற எஜமானனாகிய தேவனுக்கு எப்படி பயப்படுகிறான், கீழ்ப்படுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So if we don't fear our human leaders, human masters, there is no use in claiming that we fear God. It is very easy to claim we fear God. It's not easy to claim we fear our master because the master knows and everybody else knows how we relate to this human master. That's why children ought to learn to fear parents before they will start fearing God. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படியாத போது நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்வது மிகவும் அது சரியான ஒரு விஷயம் அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்களுக்கு நாம் பயப்படும் போது அவர் அறிந்திருக்க வேண்டும், இவன் எனக்கு பயப்படுகிறான், கீழ்ப்படுகிறான் என்பதை அறிந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே இவன் தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை மற்ற மக்கள் அறிந்து கொள்வார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத போது, பயப்படாத போது எப்படி அது தேவனுக்கு பயப்படும்? The key of serving with fear is the singleness of the heart, the singleness of the heart. There's only one desire, that is to please the master. That's a singleness. You know, தேவனுக்கு பயப்படுகிற பயத்துடைய ரகசியம் என்னவென்றால் அது கபடமில்லாத ஒரே மனதோடு எஜமானுக்கு கீழ்ப்படிவதாகும், பயப்படுவதாகும். கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். there is a psychological phrase called monomaniac. Somebody say he is a monomaniac. He has only one desire, he has only one thought. For a true Christian, they are monomaniacs. Their only thought is fear God, please God, serve him, obey him. They are monomaniacs for God. ஒரு உளவியல் ரீதியான ஒரு பதம் உண்டு, மோனோமேனியா. மோனோமேனியா என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கும். நாம் கிறிஸ்தவர்களாக நமக்கும் கூட மோனோமேனியா இருக்க வேண்டும். அது என்ன மோனோமேனியா? தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை அன்பு செய்ய வேண்டும். அவனது வாழ்க்கையில் ஒரே லட்சியம் தேவன் 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 மட்டுமே, அவருக்கு பயப்படுவது மட்டுமே. In the day and in the night, even in our dreams, we must fear God. When we go to sleep, we must pray, God, don't give me any dirty dreams. I fear you. I fear you. இரவும் பகலும் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஈவன்
நம்முடைய கனவிலும் கூட நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் தூங்கும் பொழுது தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, அசிங்கமான கனவை எதுவும் தராதிருங்கள், நான் உங்களுக்கு பயப்பட வேண்டிய மனிதன், நான் உங்களுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய மக்களாக நாம் காணப்படுகிறோம். Our thoughts must reflect our fear for God. நமது சிந்தனையும் கூட நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். Our words must reflect the fear of God. நமது வார்த்தையானது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். Our feelings and emotions must reflect our fear for God. நமது உணர்வுகள், நமது உணர்ச்சிகளும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். Because he sees our thoughts, he knows our feelings, he understands our dreams, he knows everything. So if we fear God, everything in us must contribute towards that fear of God. நமது சிந்தனைகளை, நமது ஆசைகளை, நமது கனவுகளை, நமது உணர்வுகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறபடியினால் நாம் அவை எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துவோமானால் நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக நாம் காணப்பட முடியும். The omnipresence of God tells us that we are constantly in the presence of God. How far we get away like Jonah went. You never leave God's presence even by half an inch. You are so close to him. He understands and he sees you. He understands your thoughts and everything. We must have that consciousness. I am constantly in the presence of God because my God is an omnipresent God. நமது தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். நான் ஒருபோதும் தேவனது பிரசன்னத்தை விட்டு ஒரு அரை இன்ச்சு கூட நான் விலகி போக முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். யோனாவானவர் நான் தேவனை விட்டு விலகி போகிறேன் என்று சொல்லிவிட்டு விலகி போனார். உண்மையாகவே அவர் சமூகத்தை விட்டு விலகி போக முடியவில்லை அவரால். நிச்சயமாகவே சர்வ பூமியும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் காண்கிற தேவனை விட்டு நாம் ஒரு இன்ச்சு கூட வெளியே போக முடியாது என்பதை எப்பொழுதும் நாம் உணர்ந்த மக்களாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். Jonah was running away from the presence of God. Oh, that prophet didn't know that the Lord was in the sea and in the ship and even in the fish and under that small plants. He couldn't get away from God even by 1 inch. We must understand that we can never get away from our God. யோனாவானவர் தேவன சமூகத்தை விட்டு விலகி போகிறேன்னு சொல்லி விலகி போனார். ஆனால் அவருக்கு புரியவில்லை, அவர் தேவனானவர் கடலிலும் இருக்கிறார், கடலுக்குள் இருக்கிற மீனையும் அவர் காண்கிறார். ஈவன் அந்த ஆமணக்கு செடியும் கூட அவருக்கு முன்பாக இருக்குது என்பதை மறந்து போனவராக இருந்தார். நாமும் கூட நாம் தேவனை விட்டு ஒரு இன்ச்சு கூட நாம் நகர முடியாது என்பதை உணர்ந்த மக்களாக, அதை நாம் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உணர்ந்த மக்களாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். The psalmist understood it. Even if I take the wings of a bird and fly and fly and fly away, he said, there you are, right there you are. I can never get away from you. சங்கீதக்காரன் எவ்வளவாக தேவனுடைய சமூகத்தை புரிந்திருக்கிறான். அவன், நான் பறவைகளுடைய இறகுகளை எடுத்துக்கொண்டு சிறகுகளை எடுத்துக்கொண்டு நான் மேலே மேலே பறந்தாலும் கூட தேவனே நீர் அங்கும் இருக்கிறீர் என்று நாம் தேவனை விட்டு எங்கும் ஓடிவிட முடியாது. தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக, எல்லாவற்றையும் வியாபித்து நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டும். We are his servants. We are his children. We must have fear for him. நாம் அவரது சேவகர்கள், அவரது ஊழியர்கள், அவரது பிள்ளைகள். நாம் அவருக்கு பயப்பட வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். And we are his believers. We must have fiducial fear for our God. நாம் அவரது விசுவாசிகள். நாம் விசுவாசத்தின் பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். We are his children. We must have filial fear for God. And we are his servants.
We must have servile fear for God. நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அன்பின் பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அவரது வேலைக்காரர்களாக இருக்கிறோம். ஆகவே சேவை பயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். And to fear God is more than a privilege. It's our duty. We are duty bound to fear God. So let us fear him. தேவ பயம் என்பது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது, அது நமது ஸ்லாக்கியத்தையும் விட அப்பால் தாண்டியது. அது கடமையாகும். நாம் கடமை உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். God willing, we will think more about the nature of the fear of God next week. God bless you. Keep you all well. May his name be glorified. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாத்து நடத்துவாராக.